ஹரி ஓம். ஸ்ரீமத் பகவத்கீதா 9வது அத்தியாயம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். 9வது அத்தியாயம். ஸ்லோகம் 11. அவஜானந்தி மாம் மூಢாः மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தः மம பூதமஹேஸ்வரம். பூதமஹேஸ்வரம் மம பரம்பாவம். பூத மகேஸ்வரனான என்னுடைய உயர்ந்த இயல்பை அஜானந்தக மூಢாக அறியாத மூடர்கள் மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம் மாம் மனித உடலை எடுத்துள்ள என்னை அவஜானந்தி அவமதிக்கிறார்கள். என்னுடைய உயர்ந்த சுரூபத்தையும் நான் உயிர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருப்பதையும் அறியாத மூடர்கள் என்னை ஒரு மனித உடல் எடுத்தவன் என்று எண்ணி அவமதிக்கிறார்கள். பகவான் 7வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ. அவனுடைய படைப்புகள் யாவையும் நூலிலே கோர்க்கப்பட்ட மணிகள் போல அவனிடம் கோர்க்கப்பட்டுள்ளது. அண்டங்கள் அனைத்தும் மகேஸ்வரனான அவனிடம் கோர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. மணிகள் அத்தனையும் வேறு வேறு மாதிரியானது, ஆனால் அவைகளை இணைக்கும் நூலோ ஒரே மாதிரியானது. வேறு வேறு குணபேதங்களை உடைய உயிரினங்களையும் மற்றும் ஜடப்பொருள்களையும் தாங்கி நிற்கும் ஆத்ம சைத்தன்யம் ஒன்றே. இப்போது மனித உருவில் இருப்பதால் என் உயர்ந்த நிலையை அறியாத மூடர்கள் என்னை மதிப்பதில்லை. துவாபர யுகத்திலேயே எவ்வளவோ பேர் பகவானை தூற்றுகிறார்கள். துரியோதனன், சிசுபாலன் போன்றவர்கள் இருந்தார்கள். கலியுகத்தில் கேட்கவே வேண்டாம். பகவானிடம் பக்தி செய்ய எவ்வளவு கேள்விகள் கேட்கிறோம். அவதார புருஷர்களை அவமதிப்பவர்கள் எப்படிப்பட்ட இயல்புடையவர்கள்? அடுத்த பாடல் 12. மோகாஷா மோக கர்மாணஹ மோகஜ்ஞானா விசேதசஹ ராக்ஷசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாஹ. மோகாஷாக வீண் ஆசையுடையவர்கள், மோக கர்மாணக பயன்படாத கர்மங்களை செய்பவர்கள், மோகஜ்ஞானாக கோணல் அறிவுள்ளவர்கள், எதையும் தவறாக புரிந்து கொள்பவர்கள், விசேதசக பிரித்து பார்க்கக்கூடிய விவேக அறிவில்லாதவர்கள், ராட்சசீம் ச ஆசுரீம் பிரகிருதிம் ஸ்ருதாக ராட்சச அசுர இயல்பை அடைகின்றனர். பொய் உடம்பை மெய் என்று மாற்றி புரிந்து கொள்வதால் வரும் வினைதான் இது. உடல் மெய் என்று நம்பி அதன் தேவைகளை ஆசைகளை நிறைவேற்ற செய்யும் காரியங்கள் எல்லாம் மோக கர்மங்கள். வீடு வாசல், மக்கள், சொந்தம், பந்தம், புகழ் தேடுவது, பணம் அளவுக்கு அதிகமாக சேர்க்க நினைப்பது, அதற்கான முயற்சிகள், இவை எல்லாம் மோக கர்மங்கள். இவைகளை கீழான இயல்புகள் என்கிறார். அவர்கள் ரஜோகுணமுடைய ராட்சசர்கள் என்றும் தமோகுணமுடைய அசுரர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். இதை தவிர்த்து பகவானை பற்றி புரிந்து கொள்ள நினைப்பவர்கள், புரிந்து கொண்டவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? பாடல் 13. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாः பஜந்த்யனன்யமனசः ஞாத்வா பூதாதிமவ்யயம். பார்த்தா து ஆனால் மகாத்மாக்கள் தெய்வீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக தெய்வீக இயல்புடை அடைந்தவர்களாய், தெய்வீக இயல்பை அடைந்தவர்களாய், அனன்ய மனசக வேறு எதிலும் பற்று இல்லாத ஒரே சிந்தனையுடன், பூதாதி மவ்யயம் உயிர்களுக்கு பிறப்பிடமாகவும் அழியாதவனாகவும் ஆகிய மாம் ஞாத்வா அப்படி
என்னை அறிந்து கொண்டு பஜந்தி வழிபடுகிறார்கள். தெய்வீக குணம் என்பது சத்துவ குணத்திலிருந்து வருகிறது. ஜீவர்கள் எல்லாம் பகவானிடத்திலிருந்து தோன்றியவர்கள். இந்த பேருண்மையை தெரிந்து கொண்டு உணர்ந்து திரும்பி அவனை சென்று அடைய நினைப்பவர்கள் மகாத்மாக்கள். புலன்களை அடக்குதல், அவன் படைத்த அவன் குடியிருக்கும் உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதல், பகவானை அடைவதில் ஸ்ரத்தை வைப்பது முதலிய நல்ல குணங்கள் அவர்களிடத்தில் சுலபமாக வந்து விடுகிறது. ராமலிங்க அடிகளார் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று சொன்னார் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தது, மயிலுக்கு போர்வை கொடுத்தது, எல்லாம் எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட மேலோர்கள் எப்படியெல்லாம் வழிபடுகின்றனர் என்று கேட்டால் அடுத்த பாடல்களில் விடை வருகிறது. பாடல் 14. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. சததம் எப்பொழுதும், திருடவ்ரதாக உறுதியான மனத்துடன், மாம் கீர்த்தயந்தக என்னை புகழ்பவராய், யதந்தக ச முயற்சி செய்பவராகவும், பக்தியா நமஸ்யந்தக பக்தியுடன் நமஸ்கரிப்பவர்களாகவும், நித்திய யுக்தாக மாம் உபாசத்தே நித்திய யோகிகள் ஆகிறார்கள். அப்படி என்னை உபாசனை செய்கிறார்கள். சிலர் ஒரு துறையில், உதாரணமாக சங்கீதத்தில் அல்லது நாட்டியத்தில் அல்லது கிரிக்கெட் போன்ற விளையாட்டில் கூட முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் எப்போதும் அதையே தான் பயிற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அதே பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். சதா சர்வகாலமும் அதே பயிற்சி தான் செய்து கொண்டிருப்பார்கள். மனம் எதை மிகவும் விரும்புகிறதோ அதன் மயமாகவே ஆகிவிடுகிறது. எந்த துறையில் முயற்சி செய்கிறதோ அதில் மேன்மை அடைகிறது. எதை விரும்பி வணங்குகிறதோ அதன் இயல்பையே அடைகிறது. இத்தனை விதங்களில் ஒரு பக்தர் தன் மனதை பகவானிடம் செலுத்துவதால் அவர்கள் நித்திய யோகிகள் ஆகிறார்கள். பகவானுக்கு அருகில் வீற்றிருப்பவர்களாகவும் ஆகிறார்கள். அடுத்த ஸ்லோகம் 15. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பஹுதா விஸ்வதோ முகம். அன்யே அபீச்ச மற்றவர்களும் ஞான யஜ்ஞேன ஞான யஜ்ஞத்தால் யஜந்தக வணங்குபவர்கள் ஏகத்வேன ப்ருதக்த்வேன விஸ்வதோமுகம் ஒன்றாய் வேறாய் பலவாய் பகுதா மாம் உபாசத்தே இத்தனை விதங்களில் மாம் உபாசத்தே என்னை உபாசிக்கிறார்கள். ஞான யஜ்ஞத்தால் என்றால் பரம்பொருளை உண்மையாக அறிபவர்கள் தன்னை பரம்பொருளுக்கே அர்ப்பணித்து விடுகிறார்கள். அது ஞான யஜ்ஞமாகிறது. அப்படி தெரிந்து கொள்பவர்கள் பல விதங்களில் என்னை உபாசிக்கிறார்கள். ஏகத்வேன கடவுள் என்னை விட வேறானவர் அல்ல, நானும் கடவுளும் ஒன்றுதான். இது அத்வைத சித்தாந்தம். அத்வைத சித்தாந்தம் என்றால் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் இறைவனை விட வேறானவன் இல்லை என்பது. அடுத்தது பிருத்தக்த்வேன வேறாக இருப்பது, நான் வேறு பகவான் வேறு, நான் பகவானின் தொண்டன் என்னும் எண்ணம், இது துவைத பாவனை. விஸ்வதோமுகம் இது விசிஷ்டாத்வைத பாவனை. பகவான் இந்த உலகத்து உயிர்கள் அனைத்திலும் இருக்கிறார். அதனால் உலக உயிர்கள் எல்லோருக்கும் தொண்டு செய்வது பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு சமம். இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானது அல்ல. நான் பகவானின் தொண்டன் என்னும் எண்ணம்தான் படிப்படியாக அகம் பிரம்மாஸ்மி என்ற அத்வைத பாவனைக்கு அழைத்துச் செல்கிறது. ஹனுமானிடம் ராமர் நான் யார் என்று நினைக்கிறாய் என்று கேட்கும்போது ஹனுமான் சொல்கிறார், ஹே ராமா, உடலை பொறுத்த அளவில் நீ வேறு நான் வேறு, நான் உன் தாசன். துவைத பாவம். ஜீவ புத்தியில் நான் உன்னில் ஒரு பகுதி, இது விசிஷ்டாத்வைத பாவம். ஆத்ம புத்தியில் பார்க்கும்போது நீதான் நான், நான் தான் நீ, இது அத்வைத பாவம். இப்படி பதிலளிக்கிறார் ஆஞ்சநேயர். சில பக்குவம் அடைந்தவர்கள் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்னும் அத்வைத தியானம் செய்கிறார்கள். சிலர் நான் உன் தொண்டன்,
உன்னை அடைய வேண்டும் என்னும் பாவனையுடன் இருக்கிறார்கள். சிலர் மக்கள் தொண்டன் மகேசன் தொண்டன், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று எண்ணுகிறார்கள். 3 விதமானவர்களும் உயர்ந்தவர்கள்தான். ஒரு இடத்தை அடைய பலவிதமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருப்பது போல பகவானை அடைய பல வழிகள் இருக்கிறது. ஏன் பல வழிகள், ஏன் பல கடவுள்கள் என்று கேட்டால், மக்களின் மனம் பலவிதமானது. நம்மிடம் இருக்கும் புனித நூல்களும் ஏராளமானது. அவரவர்கள் மனம் விரும்புவதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. சிலருக்கு பஜனை செய்வது பிடிக்கும், சிலருக்கு சாண்டிங் பிடிக்கும், சிலருக்கு புனித நூல்கள் படிப்பதும் அதன்படி நடப்பதும் பிடிக்கும், சிலருக்கு தியானம் பிடிக்கும், சிலருக்கு பிராணாயாமம், பிரத்யாகாரம், கடைசியில் தியான சமாதி, இந்த வழி பிடிக்கும். எல்லாம் நல்லதுதான். எல்லா வழிகளும் ஒரே இலக்கை நோக்கித்தான் செல்லும், அங்குதான் சென்று சேரும். ஸ்லோகம் 16. அகம் க்ரதுரஹம் யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யம் அஹமக்னிரஹம் ஹுதம். க்ரதுஹு, அகம் க்ரதுஹு, நான் க்ரதுஹு. வேதத்தில் சொல்லப்பட்ட புனித வேள்வி க்ரது எனப்படுகிறது. வேதம் ஸ்ருதி என்பது யாராலும் எழுதப்படவில்லை, ரிஷிகளால் கிரகிக்கப்பட்ட மந்திரங்கள். ஸ்மிருதி என்பது ஸ்மரணம், மெமரி, ரிஷிகளால் எழுதப்பட்டது, கம்போஸ் பண்ணப்பட்டது. இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் போன்ற நூல்களை தொகுத்து அமைக்கிறது ஸ்மிருதி. வேத இலக்கியத்தில் முக்கியமான 2 விதமானவை ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ஆகும். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட புனித சடங்குகள் க்ரதுஹு, ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட புனித சடங்குகள் 1 யஜ்ஞம். அகம் க்ரதுஹு அகம் யஜ்ஞஹ, நான் தான் க்ரது, நான் தான் யஜ்ஞம். அடுத்தது ஸ்வதாஹம் அகம் ஔஷதம். யஜ்ஞத்தில் பித்ருக்களுக்கு படைக்கப்படும் உணவுக்கு ஸ்வதா என்று பெயர். தேவர்களுக்கு படைக்கப்படும் போது ஸ்வாஹா என்று சொல்வார்கள். படைக்கப்படும் உணவும் நானே, அதை ஏற்றுக்கொள்பவனும் நானே. பயிர்களிலிருந்து கிடைப்பது ஔஷதம். இது மருந்தாகவும் பயன்படும், உணவாகவும் பயன்படும். சமித் என்னும் குச்சி அக்னியில் போடப்படும் பொருளாகவும் இருக்கிறது. ஔஷதமும் நானே. மந்த்ரோகம் அகம் ஏவ ஆஜ்யம், மந்திரங்களும் நானே. அப்போது சொல்லப்படும் மந்திரங்களும் நானே. ஆஜ்யம்னா ஹோமத்தில் சேர்க்கப்படும் நெய், நெய்க்கு பெயர் ஆஜ்யம், அதுவும் நானே. அகம் அக்னிஹி அகம் ஹுதம், ஹோமத்தில் அக்னியும் நானே, ஹோமம் என்னும் கர்மமும் நானே. நான் என்பது கிருஷ்ண வடிவத்தில் இருக்கும் பரமாத்மா. பரமாத்மா வடிவத்துடன் வந்து அர்ஜுனனுக்கும் அவர் மூலம் உலகத்துக்கும் விளக்கி சொல்லவில்லை என்றால் நமக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதை விளக்கவே இத்தனை அவதாரங்கள், அதை விளக்க எத்தனை எத்தனை குருமார்கள், எத்தனை ஆச்சாரியர்கள். இதே கருத்தை தான் 4ஆம் அத்தியாயத்திலும் சொன்னார். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. எல்லாம் பிரம்மாவிற்கு, பிரம்மனுக்கு அர்ப்பணம். எதற்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறார்? நமக்கு காணும் பொருள்களில் எல்லாம் ஒரே பரமாத்மா தான் இருக்கிறார் என்ற உணர்வு உறுதி பெறுவதற்காகத்தான். மேலும் என்னவாகவெல்லாம் இருக்கிறார் என்று அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பார்க்கலாம். ஹரி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ.